You will be rejected. நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். The greatest mark for your Christian life is rejection. நம்ம என்ன ஆயிரோம்னா ரிஜெக்ஷன் கோ த்ரூ பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு சொல்லி நம்மளை மாத்திக்கிறோம். நம்மள தள்ளி வைக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், பிரின்சிபலா மாத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு ஏற்றப்படி நம்ம வாழ ஆரம்பிச்சிடறோம். ஆனா கர்த்தருக்காக நிற்கிறவங்க கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக உறுதியாக நிற்பாங்க. இதுதான் கர்த்தர் நடத்தின வழி, இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி. Many Christians fail when they are rejected. They wanted to be accepted, and because they want to be accepted, they leave the ways of the Lord. Track விட்டு வெளியேறுவாங்க. இந்த ட்ராக் விட்டு வெளியே போனா தான் என்னை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ரிஜெக்ஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்பாக ரெண்டு காரியத்தை நான் சொல்றேன். சில பேர் உட்காந்துக்கிட்டு ஆமா நானும் ரிஜெக்ஷன்ல கோ த்ரூ பண்றேன், ஏன் ரிஜெக்ஷன் கோ த்ரூ பண்ணி புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் நீங்க பண்ற அட்டூழியங்கள் தான் காரணம். நல்லா பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறதெல்லாம் பேசிவிட்டு என்ன மட்டும் ஒதுக்கி வச்சுட்டாங்க சேர்ச்சுன்னு சொல்லவே கூடாது. நீங்கள் சரியா இருந்தா எந்த மனுஷனாலையும் நீங்கள் உயர்ந்த தடை பண்ண முடியாது. If you are right, if you are doing what is right, nobody can stop your promotion. But what I am talking about here is the rejection that God allowed. கர்த்தர் அனுமதி கொடுத்த rejection. This will happen. இது நடக்கும். பாஸ்டர் நிறைய rejection go through பண்ண வசி யாருமே rejection go through பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாள். I don't want that to happen because I grew up in that way. ஆனாலும் still some have to be isolated. சிலரை வந்து நம்ம ஐசோலேட் பண்றோம். ஓகே, சில காத்துல விலக்கி வைக்க. that doesn't mean they are rejected. ஆனா அவங்க அது ரிஜெக்ஷன் என்று சொல்லுவாங்க. you must understand, கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதான் நடக்கும், கர்த்தருடைய விருப்பம் எதுவோ அதான் நடக்கும். சோ நீங்க உட்கார்ந்துக்கிட்டு கமெண்ட்ஸ் ஈஸியா அடிக்கலாம், ஈஸியா நீங்க பேசலாம். ஓகே, but you must understand what God is doing behind the screen. And of course சர்ச் யாரையுமே ரிஜெக்ட் பண்றதே கிடையாது. சர்ச் ரிஜெக்ட் பண்ணாத சர்ச்சாவே இருக்க முடியாது. because no hospital would reject the patient. நீங்க எல்லாமே பேஷண்டா வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க டைம் வரும்போது கர்த்தர் உயர்த்துவார். the world hates you, rejects you because you are separated from the world. நீங்க உலகத்தார் அல்ல. அப்ப நீங்க இன்னைக்கு இந்த உலகத்தினால் புறக்கணிக்கப்படுகிறீங்கன்னா நல்ல அடையாளமாய் எடுத்துக்கொள்ளுங்க. It's a good sign. Hallelujah. Rejection is a must. உலகம் உங்களை வெறுத்தே ஆகணும், உங்களை தள்ளி வைத்தே ஆகணும், பகைத்தே ஆகணும். ஒரு மூன்று விதமான ரிஜெக்ஷன் ரொம்ப காமன் நடக்கும் வாழ்க்கையில். முதலாவது பார்த்தீங்கன்னா உலகத்தார் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. தானியேல் 6ல் பார்க்குறோம். தானியேல் வந்து நல்ல மனுஷன், ஓகே, ஒரு சாந்த குணமுள்ள மனுஷன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் அவன் கூட வேலை செய்கிற ஆட்களுக்கு அவனை ஏற்றுக்கொள்ள முடியல. அவன்கிட்ட ஏதாவது ஒரு குறை கிடைக்குமா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவானா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் பொழுது அவன்கிட்ட இருக்கிற ஒரே வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜபிக்கிறது. அவன் நினைச்சாங்க இவனால ஜெபிக்காம இருக்க முடியாது, பிரேயர் தான் வீக்னஸ். ஆனா யாருக்கும் போல பிரேயர் தான் அவன் ஸ்ட்ரெங்த். அவன் ஜெபிச்ச வச்சு தான் சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டது. அவ கூட வேலை செய்யற ஆட்கள் முடி நல்லா பேசிட்டு, ஆனா பின்னாடி அவனை எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, ராஜா இடத்துல போயிட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்து 30 நாளைக்கு யாரும் எந்த மனுஷனும் எந்த தேவர்களையும் தொழுது கொள்ளக்கூடாது சொல்லி ஒரு லா இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா தானியேல் ஜபிக்கிறதை பார்த்து அவனை பிடித்து சிங்க கிபியில போடுகிறாங்க. ஸோ உலகம் உங்களை ஏன் வெறுக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். சம்டைம்ஸ் நீங்க சொல்லலாம், இந்த வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் இருக்கிறான், அவன் என்னை பார்த்தாலே கடுக்கடுன்னு இருக்கான், எரிஞ்சு விழுகிறான். என்ன காரணம்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவை ஏற்றுக்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. இட் இரிட்டேட்ஸ். ஓகே, நீங்க பார்த்து இப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்தீங்கன்னா உங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, தலையை கீழே தான் போட்டிருப்பாங்க, அங்கேயும் பார்த்து பேசுவாங்க. உங்க கண்ணை பார்த்து அவங்களுக்கு எரிச்சலாகும். சம்டைம்ஸ் சில இடங்களை நான் பார்த்துருக்கிறேன், நம்மளை உட்காந்து பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் யோசிப்பேன், இங்கே எதோ யோசிச்சுட்டு பார்க்குறாங்களா அப்படின்னு. பார்த்தா முறைச்சிட்டு அப்படின்வாங்க. தெரிஞ்சுக்கிறது ஏதோ ஒரு ஆவி உட்காந்து பார்த்துட்டு இருக்குதுன்ட்டு. இது நார்மலா நடக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி மேனிஃபெஸ்ட் பண்ணுது. ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ணுது? உங்க கண்களில் இருக்கிற அக்னி ஜுவாலையை பார்த்து. அக்னி ஜுவாலையா எப்படி பாஸ்டர்? வெளிப்படுத்தின விசேஷம் 1 நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு யோவான் எடுத்து வெளிப்படும் போது அவர் கண்கள் அக்னியாய் எரிந்து கொண்டிருந்தது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி நம்மள எடுத்துக்கொள்ள முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சொந்த குடும்பம், முக்கியமா கூட பிறந்தவங்கனால பிரச்சனைகள் வரும். நீ பைபிள்ல பாக்குறீங்க, ஆதியாகமம் 37 யோசேப்பு கூட பிறந்தவங்களே அவனுக்கு எதிராய் திரும்பி அவனை தூக்கி அடிமைத்தனத்துல போய் வித்துட்டாங்க. they rejected him. ஸோ குடும்பத்துல ரிஜெக்ஷன் நடக்கும். முக்கியமா எங்க சிப்ளிங்ஸ் நடக்கும். இதுவும் ஒரு அடையாளம், நீங்க தேவனோட பாதையில இருக்கிறீங்க என்று சொல்லி.
உங்களோட ஒத்து போக முடியாது. பாருங்க, யோவான் 7:5 எழுதப்பட்டிருக்குது, இயேசுவோட சொந்த சகோதரர்களே இயேசுவை விசுவாசிக்கலையா, இயேசுவை நம்பலையா. இப்போ இயேசுக்கே அந்த நிலைமை நம்மளுக்கு நம்ம ஏமாத்தணும்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க நேரத்தை. அப்போ நிச்சயமா இந்த காரியம் நடக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இட் இஸ் பிகாஸ் யூ ஆர் சோசன் பை காட். காட்ஸ் ஃபேவர் இஸ் அப்பான் யூ. கர்த்தரோட தயவு விசேஷமா உங்க மேல இருக்குது. ஹல்லேலூயா. மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசினாலே புறக்கணிக்கப்படுவார்கள். சர்ச் உள்ளுக்கு என்ன பார்ப்போம், we want to be accepted. கடைசியா பார்த்தா சர்ச் உள்ளுக்கு தான் பயங்கரமான ரிஜெக்ஷன் நடக்கும். ஹல்லேலூயா. அதுக்குன்னு நீங்க சர்ச்சை ரிஜெக்ட் பண்ணிட கூடாது. இது எல்லா இடத்துலயும் நடக்கும். ஹல்லேலூயா. ஏன், எப்படித்தான் நீங்க சபைக்கு வந்தாலும் சிலதுக்குள்ள அசுத்தாவி இருக்கத்தானே செய்யும். இருக்குமா இருக்காதா? ஒரு ஆண் சொல்ல மாட்டீங்களே, இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே, நடுவில் நிற்பீங்க. எனக்கா என்ன சொல்றாரு, எனக்கா அப்படி. இயேசு சொல்றாரு இல்லையா, உங்களை ஒருவனை நீ காட்டி கொடுப்பான்ட்டு எல்லாம் பேச, நானும் அது யாரு நீயா அப்படி. அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப. ஹல்லேலூயா. சர்ச் உள்ளுக்கு வரும்போது ரிஜெக்ஷன் உண்டாகும், புறக்கணிக்கப்படுவீங்க. அதை ஏன் நீங்க ரொம்ப காயமா பார்ப்பீங்கன்னா, நீங்க வந்தது இயேசுக்காக இல்ல, பாஸ்டருக்காகவும் சர்ச்சுக்காக வந்திருக்கிறீங்க. அதுவே நீங்க இயேசுக்காக வந்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் இஸ் நாட் அ மேட்டர் ஃபார் யூ. இஸ் நாட் அ மேட்டர் ஃபார் யூ. அது உங்களுக்கு இஷ்யூவே இல்லை. யாரும் என்கிட்ட பேசுறாங்க இல்லையோ, நான் என் 32 பல்லு அழகான பல்லு எல்லாத்துக்கும் காமிப்பேன், என் கையை எல்லாத்துக்கும் கொடுப்பேன். கொடுக்காதனாலும் நான் அப்படியே தலையை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன், முடிச்சு. ஹல்லேலூயா. ஆனா நான் கர்த்தருக்காக சபைக்கு வருவேன் சொல்லி வைராக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. சோ இது இந்த 3 கேட்டகரியும் நம்ம லைஃப்ல நடக்கும். பட் திஸ் இஸ் a sign. இது ஒரு அடையாளம். என்ன தெரியுமா, நீங்க சரியான பாதையில இருக்கிறீங்கன்ட்டு. You must check yourself with the life of Jesus. இயேசுவோட வாழ்க்கையோட நீங்க செக் பண்ணி பார்க்கும் பொழுது நீங்க சரியான பாதையில இருக்கீங்களேன்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்க இன்னைக்கு நீங்க புறக்கணிக்கப்படலாம், நீங்க சில ரிஜெக்ஷனை கோ த்ரூ பண்ணலாம். நான் சொல்றேன், நான் ரிஜெக்ஷன் கோ த்ரூ பண்ணும் பொழுது நான் என்னை செக் பண்ணேன். Why am I being rejected? ஏன் என்னை ரிஜெக்ட் பண்றாங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறேனா? Do I deserve to be rejected? ஏன்னா நம்ம எல்லாமே ரிஜெக்ட் பண்றாங்க. கர்த்தர் என் பக்கம் இருக்கார் அப்படி சொல்றது ஆறுதலுக்கு நல்லா இருக்கும். ஆனா உண்மையா ஏன் ரிஜெக்ட் பண்றாங்க? நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம வாய் சும்மா இருக்குதா? ஏன் நம்மள வைக்க மாட்டாங்க முன்னுக்கு? வாய் சரியா இருக்குதா? இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு அப்புறம் சொல்லணும், you are rejected because of what அப்படின்னு சொல்லி. வாய் சரியா இருந்தா யாரும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? வாயில கனி வரலையே, என்ன பண்றது? When we are going through rejection, first of all check ourselves. Why am I being rejected? நான் என்ன தப்பு பண்ணேன்? Because அதான் humble heart. ஓ, நான் சரியா தான் இருந்தேன், நான் கரெக்டா தான் இருந்தேன், என்ன ரிஜெக்ட் பண்ணேன்? நோ, யாருமே சும்மா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் லீடர்ஸ், பாஸ்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இக்னோர் தி பீப்பிள். பிலீவர்ஸ் விட்டுருங்க. பாஸ்டர்ஸ், லீடர்ஸ் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க unless you have done something. But still நீங்க பாத்தீங்கன்னா we try our best to win their soul. அவங்க ஆத்மாவை எப்படியாவது கர்த்தர் பக்கம் திருப்பணும்னு சொல்லி தான் முயற்சி எடுக்கிறோம். பட் நீங்க அந்த காரியத்தை மாத்தாத வசி we have to come and speak to you in personal. அதான் காரணம். பிகாஸ் நீங்க ஒரு சின்ன கிருமியா எழும்பி இருக்கிறீங்க. இந்த கிருமி பெருக ஆரம்பிக்கும். இந்த கிருமி பலர கிருமியாக மாற்றிவிடும். வைரஸ், கெட்ட வைரஸ் இது. யாராவது வைரஸ் அக்செப்ட் பண்ணுவீங்களா? வாட் வுட் யூ டு வித் வைரஸ்? ரிஜெக்ட் பண்ணுவீங்க. ஒரு கோவிட் பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவீங்க? உடனே பிரைஸ் லார்ட் பிரதர் கண்டுபிடிப்பீங்களா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஏன் ஒதுங்கி ஓடுறீங்க? பரவன என்ன நடக்கும்? வேலைக்கு போக முடியாது, பிள்ளைங்க சமைச்சு கொடுக்க முடியாது, பிள்ளைங்களை பார்க்க முடியாது, எவ்வளோ காரியம். அதுதான் சபையிலையும். இந்த ஒரு கிருமி போதும், அது சாத்தா தொட அனுமதி கொடுத்துரும். சாத்தா தொட்டானா அது வேலையை ஆரம்பிச்சிடும். அந்த கிருமி நீங்க கரெக்டா ஐசோலேட் பண்ணி குவாரண்டைன் பண்ணல, நீங்க குவாரண்டைன் பண்ணலன்னா எல்லாத்தையும் குவாரண்டைன் ஆக்கி விட்டுரும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி கிளியர்லி. பி கேர்ஃபுல். பட் இஃப் யூ ஆர் ரிஜெக்டட் பிகாஸ் ஆஃப் காட், கர்த்தர் நிமித்தம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டா யூ ஆர் பிளெஸ்ட். நன்மை செய்து பரிசுத்தத்தை செய்து நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்களானால் அது ஆசீர்வாதம். கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்பு அப்படிதான் புறக்கணிச்சாங்க, கர்த்தர் உயர்த்தி நிப்பாட்டினார், பந்தி ஆயத்தப்படுத்தினார். தாவீது அப்படிதான் ரிஜெக்ட் பண்ணார், தாவீதை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். Hallelujah. I'm telling you, if you rejected for God's purpose, you are blessed. Everybody are going through rejection, but what is the reason? என்ன காரணம் அதுக்கு? எதனால? நீதியின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்களானால் அது நீங்க பாக்கியவான் என்று எண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா.